ஹவுஸ் ஓனர் இறந்துட்டாருன்னு. அவர் உங்ககிட்ட எதுவும் தந்தாரா அப்படின்னும் போது, அவர் லாட்ரியில் அடிச்ச காசெல்லாம் அவர் பொண்டாட்டிக்கு தெரியாம இவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு. உடனே இவன் டிராயரை திறக்கிற அந்த புக்கு பேஜ் திறந்திருக்கு, பொய் சொல்லி பழகுன்ற மாதிரி. இவனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறான் அந்த $1000. அவங்களும் கடைசி வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சாங்குக்கு புரியுது $9000 நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து அது என்ன எழுதிருந்துச்சுன்னா, நீங்க அடுத்தவங்களை ப்ரேஸ் பண்ணுங்க இது மாதிரி எழுதிருந்துச்சு. இவன் உடனே போறான், அங்க ஓனரோட செக்ரட்டரி நிக்காரு. அவங்க கிட்ட போயிட்டு உங்கள்ட்ட ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு அப்படின்றாரு. உடனே அவருடைய காஃபி, அவருக்கு வச்சிருந்த காஃபியை எடுத்துட்டு போய் இவர்கிட்ட கொடுத்து குடிங்க அப்படின்றாரு. அதுக்கடுத்து மேனேஜர் வராரு, மேனேஜரையும் ப்ரைஸ் பண்றான் கோட்டு நல்லா இருக்குன்னு. அவர் உடனே இவங்கிட்ட இருந்து புடுங்கின வாட்சையை காட்டி சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு போறாரு. வெறுப்பான சாங்க் வந்துட்டு அந்த புக் எடுத்து படிக்கிறான். அந்த புக்ல எழுதி இருந்துச்சுன்னா, அடுத்தவங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி எழுதிருந்துச்சு. அப்போன்னு பார்த்து சிஓ இந்த கம்பெனிக்குள்ள வராரு. இவன் உடனே அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு இந்த வாட்ச் எனக்கு சிஓ தான் தந்தாரு அப்படின்றான். ஆயிரம் சிஓ கிட்ட டைம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் என்ன சொல்றாரு, உன்கிட்ட வாட்ச் இல்லையா அது மாதிரி சத்தமா கேட்டோன்னே மேனேஜர் பயந்துடுறாரு. இவனை ரிலேட்டிவ் போல, அதனாலதான் இவன் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னும் அந்த வாட்சை கழட்டி இவங்கிட்டே கொடுத்துட்றாங்க. இந்த புக்கை ஃபாலோ பண்ணி 1 மாசத்துல சாங்கு மேனேஜராகவே ஆயிடுறான். இதோட இந்த வீடியோ முடியுது. டாடா பாய் கைஸ்.